பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். இந்த மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும். மனுஷரால் வர்ற போராட்டம், பிசாசனால் உண்டாகிற போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டாகிற போராட்டம், ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை கடந்து தான் வரும். இந்த மாதத்துலேயும் கூட நமக்கு எந்த மாதிரி போராட்டம் வரும்னே தெரியாது. ஆனால் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சந்தோஷத்தோடு சொல்லணும். எல்லா போராட்டத்தையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. சகலத்தையும் செய்து முடித்து ஜெயம் பெற்றவங்களாக நிற்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஜெயித்த, உலகத்தை ஜெயித்த இயேசு, பிசாசை ஜெயித்த இயேசு, இந்த பாதாளத்தை ஜெயித்த இயேசு உங்கள் கூட இருக்கிறாரு. அதனால தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு மகிழ்ச்சியோடு சொல்லணும். என்ன வேணாலும் போராட்டம் வரட்டும், பார்த்துக்கலாம். ஜெயம் கொடுக்கிற இயேசு உங்கள் கூட இருக்கிறாரு. அதனால் அவரை துதிங்க. நீங்கள் துதிக்க துதிக்க போராட்டம் மாறும், பிரச்சனைகள் மாறும். நீங்கள் ஜெயம் பெற்றவங்களாக நிற்பீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றிகளை காண போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை கண்டு மகிழ்ந்து கலிகூற போகிறீங்க. இப்போவே சொல்லுங்கள், என் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெயம் பெற்று தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவேன்னு தைரியமாக சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. தைரியமாக சொல்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.